ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிசைனோட ஸ்பீடாக வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, ஸ்டோனு எல்லாமே கலந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதில் நெட் வச்சு பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு மட்டும் நெட் வச்சு பண்ண போகிறோம். இப்போ தான் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டான பிறகு எப்படி இருக்கணும்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதே மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கும் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டினியூவாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்கவுங்க ஊர்லேயே வந்து நிறைய ஆரி ஷாப் இருந்தாலுமே எங்களுக்கு எல்லா ஊர்லேருந்தும் ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்க. நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். இந்த டிசைனில் பாருங்கள், த்ரெட் ஒர்க்கு ஃப்ளவர் பண்ணியிருக்கிறோம். த்ரெட் ஒர்க்குனால் ஒரு ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லோ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் மெரூன் கலர், இந்த மாதிரி 3 கலர் 4 லேயராக பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு பீடு கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் சைடில் கொஞ்சம் கொடி டிசைன்ஸு, அதில் ஜர்தோசி ஒர்க்கு, கட்டானா இதெல்லாம் வச்சு ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு கீழ் போர்ஷனில் நெட்டு வருது. அதில் ஒரு குட்டி பார்ட்ரு கொடுத்து கீழே நெட்டு வச்சு அந்த நெட்டுக்கு வந்து கட்டானாவில் லைன்ஸு கொடுக்க போகிறோம். பேக் நெக்குக்கு நெட் இல்லை. பேக் நெக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்குறாங்க கஸ்டமர். அதனால் வந்து நம்ம அந்த நார்மல் நெக்கு தான் பண்ண போகிறோம். அதிலேயே வந்து இந்த ஒர்க்கை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். பேக் நெக் வந்து நம்ம கஸ்டமர் டிசைன் நமக்கு எடுத்து கொடுக்கல. ஒவ்வொரு டிசைனும் ஒரு அழகு. நம்ம ஒரே டிசைனையே வந்து நம்ம 4 ப்ளவுஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னாலும் 4 ப்ளவுஸ்லேயும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒன்று கலர் மாற்றி பண்ணியிருப்போம். அப்போ அது ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி டிசைனிங்னாவே அதுதான். நமக்கு அதனால தான் வந்து டிசைனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வர்றது. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நியூ இயர் பக்கமாகவே வந்துருச்சு. நியூ சாரீஸ்லாம் எடுத்திருப்பீங்க. நியூ டிசைன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸ்லீவுக்கு ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சு. இதில் பாருங்கள், நமக்கு அந்த கொடி டிசைனு, அந்த ஃப்ளவர் டிசைனு, அதில் அந்த 2-3 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு எவ்வளோ லாங்லேருந்து பார்த்தாலுமே அந்த ஃப்ளவர் அது எவ்வளோ எடுப்பாக தெரியுது பாருங்கள். மேலே புட்டாஸ் மட்டும் வச்சுருக்குறோம். கீழே வந்து ஒரு குட்டியான பார்டர் கொடுத்துக்குறோம். இதில் பாருங்கள், அந்த நெட்டரில் வந்து நம்ம கட்டானா யூஸ் பண்ணி லைன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுலேயுமே வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த ப்ளவுஸில் நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜர்தோசி, கட்டானா, சீக்வன்ஸு, ஸ்டோன்ஸு. அதில் பாருங்கள், இந்த புட்டாஸில் சென்டரில் ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்குறோம். அது ஒரு க்ரீன் கலரில். ப்ளஸ் நம்பர் 3 கலர்ஸ்லேயே வந்து 3 கலர்ஸு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இதில் போட்டு பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்லீவ் ஒர்க் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். கஸ்டமருக்கு நாங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி அவங்க நேரில் பார்த்தாங்கன்னா தான் அதோட ஒரிஜினல் வியூ வந்து அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இதில் பாருங்கள், க்ரீன் கலர் ஜர்க்கான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த க்ரீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த க்ரீன் ரொம்ப பிடிக்கும். இப்போது பேக் நெக்கு கம்ப்ளீட் ஆச்சு. பேக் நெக்கில் நம்ம அந்த ஃப்ளவருக்கு யூஸ் பண்ண அந்த 2 கலர் யூஸ் பண்ணி பேக் நெக்கில் நம்ம ஃப்ளவர் கொடுக்கல. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை வந்து த்ரெட் வச்சு லோடிங் பண்ணி அதில் குட்டி குட்டியான அந்த குட்டி புட்டாஸை மட்டும் கொடுத்து அதில் இந்த கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு சிம்பிளான டசலும் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் போய் உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். இந்த பேக் நெக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நாங்களாக எடுத்த டிசைன் தான். கஸ்டமர் வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொன்னதுனால நம்ம கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்துருக்குறோம். இந்த ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சு. இதில் பாருங்கள், நம்ம நெக்குக்கு எந்த ஷேப்புமே கொடுக்கல. ரவுண்ட் நெக்லேயே அப்படியே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஒர்க்கு முடிஞ்சு ஸ்டிச்சிங் போய் வரும். ஸ்டிச்சிங் போய் வரும்போது உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுவோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரோடது.
அடுத்தடுத்த டிசைன்ஸ் அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஒர்க்கில் உங்களோட ஃபேவரட் எதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஸ்லீவுக்கு மட்டும் நெட் ஒர்க்கு, கீழ் போர்ஷன் மட்டும் நெட்டு வர மாதிரி ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நெட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு வி ஷேப்பில் கீழே வருது சென்ட்ரா. இது ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ தெரியும் நல்லா. ஏன் நீங்கள் நாட்டட் ஒர்க்காகவே பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைன் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்கள் எல்லாருக்கும் நாட்டட் ஒர்க் ரொம்ப ஃபேவரட்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் கண்டினியூவாக எங்களுக்கு கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாமே நாட்டட் ஒர்க்காக எடுத்து கொடுத்துட்ருக்குறீங்க. த்ரெட்டட் ஒர்க்கு மோஸ்ட்டாக இருக்கும்போது அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வரும். மற்ற எல்லா மெட்டீரியல்ஸோட வந்து த்ரெட் ஒர்க் அதிகமாக பண்ணும்போது நல்ல பிரைட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல லைஃப்பும் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் வேணும்ன்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களோட பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.